ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, செப்டம்பர் மந்தோடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளேயே போயிடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் செக்டார்ஸ் ஸ்டேக் ஹோல்டர் மீட்டிங். ஓகேவா? ஸோ அந்த ஃபுட் அண்ட் பெவரேஜஸோடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மீட்டிங்ஸ் நடக்குது. அதை லீட் பண்ணுறது யார் அப்படின்னா பியூஷ் கோயல். ஸோ பியூஷ் கோயல் யாருன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியோட மினிஸ்டர். ஓகேவா? ஸோ அந்த மீட்டிங்கில் என்ன நடக்குது அப்படின்னா, எப்பிடான்றது என்னென்னா, ஸோ இந்த காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கு கீழே வரக்கூடிய ஒரு ஒரு பாடி சொல்லலாம், ஒரு ஆர்கனைசேஷன் சொல்லலாம். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த எப்பிடா அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ எக்ஸ்போர்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ணும். ஓகேவா? எப்பிடான்றது வந்து அக்ரிகல்ச்சுரல் அண்டு ப்ராசஸ்டு ஃபுட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. ஓகேவா? ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு நியூ இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, பாரதி அப்படின்ட்டு. ஸோ இவங்க எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறதுனால, எக்ஸ்போர்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதுனால அது ரிலேட்டடாக என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ என்ன அப்படின்னா, ஸோ இந்த ஃபுல் ஃபார்ம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ பாரத்ஸ் ஹப் ஃபார் அக்ரிடெக் ரிசைலன்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் இன்குபேஷன் ஃபார் எக்ஸ்போர்ட் எனேபிள்மெண்ட். ஓகேவா? எனேபிள்மெண்ட். ஓகே. ஸோ பாரதி அப்படின்ற இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகேவா? ஸோ இந்த எப்பிடாவோடைய டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2030 $50 billion அச்சீவ் பண்ணணும். அதாவது $50 billion வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஓகேவா? அவ்வளோ டாலருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும், அதுதான். ஸோ இந்த எப்பிடா அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லி. ஓகேவா? ஸோ அப்போது ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் செக்டார்ஸோடைய மீட்டிங் நடக்குது, ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மீட்டிங் நடக்குது. அதை லீட் பண்ணுறது காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியோட மினிஸ்டர். நெக்ஸ்ட்டு அதில் எப்பிடா அப்படின்றது வந்து பாரதி அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஒரு டார்கெட்டும் வச்சுருக்காங்க, 2030 $50 billion வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? $50 billion வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஓகேவா? அதுதான் அவங்களுடைய டார்கெட். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட், ஏர் இண்டியா சாட்ஸ் ஏர்போர்ட் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட், ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஹேண்ட்லிங் கம்பெனி இன் இண்டியா டு ரிசீவ் சேஃப்டி கிளியரன்ஸ் ஃப்ரம் டிஜிசிஏ. ஸோ டிஜிசிஏன்றது என்னன்னு தெரியும், டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன். ஓகேவா? ஸோ இவங்க கிட்டேருந்து என்னென்னா சேஃப்டி கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஹேண்ட்லிங் கம்பெனி வந்து வாங்கியிருக்கு. யார் அப்படின்னா, ஏர் இண்டியாவோட ஒரு ஏர்போர்ட் சர்வீசஸ், சாட்ஸ் ஏர்போர்ட் சர்வீசஸ். ஓகேவா? ஸோ கிரவுண்ட் ஹேண்ட்லிங் கம்பெனி அப்படின்னா என்னென்னா, ஒரு ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடியும், ஓகேவா, ஒரு ஃப்ளைட் லேண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த இன்பிட்வீனில் நிறைய ப்ராசஸ் இருக்கும் இல்லையா? ஸோ பேசஞ்சர்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ், நிறைய ப்ராசஸ் இருக்கும் இல்லையா? அது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறவங்க தான் கிரவுண்ட் ஹேண்ட்லிங் கம்பெனி. ஓகேவா? ஸோ அதில் வந்து சில ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இப்படி இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ரூல்ஸ், சில அந்த கிரவுண்ட் ஹேண்ட்லிங் கம்பெனிக்கு சில ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த ரூல்ஸில் வந்து சேஃப்டி கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஹேண்ட்லிங் கம்பெனி வந்து சாட்ஸ். அது யாரோடையது? அந்த சாட்ஸ் ஏர்போர்ட் சர்வீசஸ் பார்த்தோம்னா ஏர் இண்டியாவோடது. ஓகேவா? ஸோ இந்த டிஜிசிஏ தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதுக்கான ரூல்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, ஜூலை 2025. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டிஜிசிஏ வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க்கை எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஐசிஏஓ. ஸோ ஐசிஏஓன்றது என்ன அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன். ஓகேவா? ஸோ அதுக்கு அவங்க ஒரு ஃப்ரேம் மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்களே, அதுக்கு அலைன் பண்ணி டிஜிசிஏ ஒரு ஃப்ரேம் மார்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஷியா பசிஃபிக்கில் இந்த கிரவுண்ட் ஹேண்ட்லிங்க்கு, ஓகேவா, ஸோ 2 கண்ட்ரி தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஃப்ரேம் ஒர்க்கை. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் கண்ட்ரி வந்து மலேசியா, செகண்ட் கண்ட்ரி வந்து இந்தியா. ஓகேவா? ஸோ இது இம்பார்ட்டண்ட், பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுமே எப்போ தான் இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தோம், ஜூலை 2025 தான். ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் நியூஸ், பிஎம் மோடி லான்ச் பீகார்
ராஜ்ய ஜீவிகா நிதி சஹ்காரி சங்க் லிமிடெட். ஓகேவா. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு கோஆப்ரேட்டிவ். ஓகேவா. ஸோ ஒரு கோஆப்ரேட்டிவ் ஸ்டேட் லெவல் வந்து என்ன அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ஒரு ஸ்டேட் லெவல் கோஆப்ரேட்டிவ். ஓகேவா. ஸோ எது கீழே இதை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ பீகாரில் ஜீவிகா அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் இருக்குது. அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஜீவிகா அப்படின்ற இனிஷியேட்டிவில் ஸோ ரூரல் உமன் அதுக்கப்புறம் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து கிரெடிட், அதாவது எப்படி சொல்கிறது, கிரெடிட் சப்போர்ட் கொடுக்கறதுக்காக. ஸோ கிரெடிட் சப்போர்ட் வந்து ரூரல் உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இவங்களுக்கெல்லாமும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஜீவிகா அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போது அது வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு கோஆப்ரேட்டிவாக அந்த பீகாரில் ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியாக ஸ்டேட் லெவல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு 105 crores வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா சேம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷன்ஸை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய லோன்ஸுக்காக இருக்கட்டும் கிரெடிட்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து அதிகமாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்து ஸோ உமன்ஸ்க்கு இவங்களுக்குலாம் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஓகேவா. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாக ப்ரொவைட் பண்ணி இல்லை சம்டைம்ஸ் கொலேட்ரல் ஃப்ரீயில் வந்து கொடுக்குறாங்க லோன்ஸ்லாம். ஓகேவா. ஸோ அதுக்காக தான் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா பீகாரில் எவ்வளோ ருப்பீஸ் வந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 105 crore இந்த இனிஷியேட்டிவ்காக. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பேங்க் ஆஃப் பரோடா லான்ச்டு பாப் டிஜி யுட்கம். ஸோ பாப் டிஜி யுட்கம் அப்படின்றது பேர்லேயே இருக்குது டிஜி. ஓகேவா. ஸோ இப்போது ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அது பாப் டிஜி யுட்கம் அப்படின்றது. அந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் கொலேட்ரல் ஃப்ரீ லெண்டிங் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ எந்த ஒரு கொலேட்ரலும் இல்லாமல் லெண்ட் பண்ணுறாங்க. ஸோ யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எம்எஸ்இ மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்கு. ஸோ எவ்வளோ கேபிட்டல் கொடுக்குறாங்க எவ்வளோ லோன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா 10 lakhலேருந்து 50 lakhs வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ எவ்வளோ லோன் அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படின்றது இம்பார்ட்டண்ட், அது பார்த்துக்கோங்க. 10 lakhலேருந்து 50 lakh வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இவங்க லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ அதுவும் கொலேட்ரல் ஃப்ரீ லோன் கொடுக்குறாங்க. ஸோ எந்த ஸ்கீமுக்கு கீழே அப்படின்னு பார்த்தோம்னா CGTMSE கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் ட்ரஸ்ட் ஃபார் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ். அந்த ஸ்கீமுக்கு கீழே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொலேட்ரல் ஃப்ரீ லோன் டிஜிட்டலாக எல்லா ப்ராசஸுமே டிஜிட்டலாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ இந்த ஸ்கீமை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு ப்ளேலிஸ்ட்டாக போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு ஸ்கீம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ன்னு இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வீடியோவே வந்து என்ன இருக்குன்னா இந்த ஸ்கீம் பற்றி தான் இருக்கும். ஸோ அதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும் அதில். ஸோ பார்க்காதவங்க அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ இப்போ இது யார் வந்து பாப் டிஜி யுட்கம் அப்படின்ற பிளாட்ஃபார்மை லான்ச் பண்ணுறது யாருன்னா பேங்க் ஆஃப் பரோடா. ஓகேவா. சரி. நெக்ஸ்ட்டு டிஎஸ்பி ஃபினான்ஸ் ப்ளஸ் ஃபோன்பே இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் லோன்ஸ் அகைன்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஃபோன்பேயில். ஸோ அதாவது என்னென்னா இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னா லோன் கொடுக்குறது. ஓகேவா. அதுதான் லோன்ஸ் அகைன்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட். இப்போ ரீசண்டாக வந்து சவுத் இந்தியன் பேங்க் இருக்கு இல்லையா. சவுத் இந்தியன் பேங்க்கும் இந்த லோன்ஸ் அகைன்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டை வந்து என்ன பண்ணாங்க அவங்களும் லான்ச் பண்ணியிருந்தாங்க சவுத் இந்தியன் பேங்க்கும். சரி. ஓகே. இது எவ்வளோ என்ன சொல்கிறது எவ்வளோ லோன் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா எது வரைக்கும் லோன் கொடுப்பாங்க அப்படின்னா அப் டு 2 crores வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லோன் கொடுக்குறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஸோ யாருன்னு பார்த்துக்கோங்க டிஎஸ்பி ஃபினான்ஸ் ப்ளஸ் ஃபோன்பே. நெக்ஸ்ட்டு ஸோ 2025 BWF வேர்ல்டு சாம்பியன்ஷிப் எங்கே நடக்குது அப்படின்னா பாரிஸ் ஃப்ரான்ஸில் நடக்குது. ஸோ நம்ம இந்தியா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் பிரான்ஸ் கேட்டகரி அதுவும் டபுள்ஸில் வந்து மென்ஸ் டபுள்ஸில் பிரான்ஸ் கேட்டகரி வந்து வின் பண்ணியிருக்கோம். ஸோ யார் வின் பண்ணது அப்படின்னா
சத்விக் சாய்ராஜ் ரான்கி ரெட்டி அண்டு சிராக் ஷெட்டி. ஓகேவா? ஸோ இவங்க 2 பேர் தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரான்ஸ் வின் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்பயும் பிரான்ஸ் தான் வின் பண்ணோம். எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 2022. ஓகேவா? 2022லேயும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதே டபுள்ஸ் கேட்டகரியில் பிரான்ஸ் தான் வின் பண்ணோம். இப்பயும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிரான்ஸ் தான் வின் பண்ணியிருக்கோம். ஸோ சிங்கிள்ஸ் மென்ஸில் சைனா, அதுக்கப்புறம் உமன்ஸ் சிங்கிள்ஸில் ஜப்பான், உமன்ஸ் டபுள்ஸ்லேயே சைனா, மென்ஸ் டபுள்ஸ்லேயும் யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்னா சைனா தான் வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த நேம்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, as part of decade of transformation. ஓகேவா? ஸோ 2023 to 2032 decade of transformation. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்தியன் ஆர்மி டெரியர் சைபர் குவெஸ்ட் 2025 அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ யார் கண்டக்ட் பண்ணுறா அப்படின்னா ஸோ இந்தியன் ஆர்மி, ஐஐடி மெட்ராஸ், ஸோ ஐஏஆர்சி அப்படின்னா என்னென்னா இந்தியன் ஆர்மி ரிசர்ச் செல். ஓகேவா? ஸோ அவங்க அதுக்கப்புறம் சைபர் பீஸ், இவங்க 4 பேரும் சேர்ந்து ஸோ இதை கண்டக்ட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஏதாச்சும் அதாவது டிஃபென்ஸில் ஏதாச்சும் என்ன சொல்கிறது, ஸோ டிஃபென்ஸில் வந்து ஏதாச்சும் சேலஞ்சஸ் இருக்கா, அதுக்கப்புறம் சைபர் செக்யூரிட்டி த்ரெட்ஸு, ஸோ இதெல்லாம் அட்ரஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ யார் அப்படின்னா இந்தியன் ஆர்மியில் டெரிட்டோரியல் ஆர்மி, ஐஐடி மெட்ராஸ், ஐஏஆர்சி, சைபர் பீஸ். ஓகேவா? இவங்க 4 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 சேலஞ்சஸ் வந்து வைக்கிறாங்க. ஸோ ஒன்று வந்து பக் ஹண்டிங் சேலஞ்ச், இன்னொன்று வந்து டேட்டாத்தான் சேலஞ்ச். ஸோ இது ரெண்டுமே வந்து 36 ஹவர்ஸ் வந்து நடக்கும் கண்டினியூஸாக. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம 2025 வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் ரீஃபார்ம்ஸ் அப்படின்னு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செலிப்ரேட் பண்ணுறாங்க 2025 இயரை. ஸோ 2026 வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் உமன் ஃபார்மர்ஸ் தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செலிப்ரேட் பண்ண போகிறோம் 2026 இயர். ஓகேவா? ஸோ 2025 வந்து இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் ரீஃபார்ம்ஸ், அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ் கூட நம்ம செலிப்ரேட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து அதை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, சரி, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். CDOT. ஸோ CDOT அப்படின்றது வந்து என்ன, சென்டர் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலிமேட்டிக்ஸ். கரெக்டாக? ஸோ டெலிமேட்டிக்ஸ். STPI அப்படின்றது என்னென்னா சாஃப்ட்வேர் டெக்னாலஜி பார்க்ஸ் ஆஃப் இந்தியா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டெல்லி. இவங்க எல்லாம் 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சமர்த் இன்குபேஷன் ப்ரோக்ராம் கொஹட் 2. ஸோ ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது பார்ட் 1 வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு 6 months. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா செகண்ட் பார்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லான்ச் பண்ணியிருக்காங்க சமர்த் இன்குபேஷன் ப்ரோக்ராம் கொஹட் 2. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ இந்தியாவில் ஏதாச்சும் டெக்னாலஜி நீட்ஸ் இருக்கும் இல்லையா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறது, ஸோ நேஷ்னல் லெவலில் ஏதாச்சும் சேலஞ்சஸ் இருக்குது, ஸோ ஏதாச்சும் இனோவேஷன் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டெக்னாலஜியில். ஓகேவா? ஸோ ஏஐயாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த நிறைய இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாலிஷியஸ், அதாவது ஹேக்லாம் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணும்போது ஸோ ஏஐ வச்சு அதெல்லாம் டிடெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய இனோவேஷன் வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அதுக்கு ரிலேட்டடான ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஸ்டார்ட் அப்ஸை வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 5 lakhs வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? எதுக்காக அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடாக ரிசர்ச் பண்ணுறதுக்காக, ப்ளஸ்
ரிசர்ச் லேபும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களே வந்து கவர்மெண்ட்டோடதே சிடாட்டோடைய லேப்ஸே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷனும் கொடுக்குறாங்க. ஸோ எந்த லேப் அப்படின்னு பார்த்தோம்னா பெங்களூர் டெல்லியில் இருக்கக்கூடிய R&D லேப்ஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் லேப்ஸையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான ஆக்சஸையும் கொடுக்குறாங்க அந்த ஸ்டார்ட் அப்ஸ்க்கு. ஓகேவா, எதுக்கு கீழே அப்படின்னா இந்த சமர்த் இன்குபேஷன் ப்ரோக்ராம் கொஹட் 2 அதுக்கு கீழே. ஓகேவா, சரி. நெக்ஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ITE&C ஆந்திர பிரதேஷில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஐடிஇசினா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். ஓகேவா, ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டும் ப்ளஸ் டெக் பாரத் ஃபவுண்டேஷனும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு MOU போடுறாங்க. ஸோ என்ன MOU அப்படின்னா, ஸோ விசாகப்பட்டினமில் AI சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸை வந்து கொண்டு வரணும், எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திர பிரதேஷும் டெக் பாரத் ஃபவுண்டேஷன் இவங்க 2 பேரும் MOU போடுறாங்க அப்படின்னா. ஸோ இந்த AI சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸில் AI ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, இது வந்து ஒரு 6 month ப்ரோக்ராம். ஸோ இதுக்கு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு சில எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா நம்ம வந்து யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரொஃபஷ்னல்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த டெக் பாரத் AI இந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணோம். அது வந்து September 4 வரைக்கும் தான். ஓகேவா, ஸோ எலிஜிபிலிட்டி என்ன பார்த்தோம்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை ப்ரொஃபஷனல்ஸோ ரிசர்ச்சர்ஸோ அவங்களுக்கு வந்து என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா 2 ஸ்கில் தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று பைத்தான் கோடிங் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது ஒன்று பைத்தான், அதுக்கப்புறம் மிஷின் லேர்னிங். ஓகேவா, ஸோ இது 2ம் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா ஸோ நம்ம இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ அவங்களே வந்து நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மந்த்லி ஸ்டைஃபண்டாக வந்து 25,000 வந்து தராங்க. ப்ளஸ் நமக்கு ரெசிடென்ஸும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டே பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸும் விசாகப்பட்டினம்லேயே அவங்களே ஓகேவா ஃபுல் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் செரிப்ரோ அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டூல். ஓகேவா, ஸோ ஒரு டயக்னாஸ்டிக் டூல். ஸோ இந்த டூல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ராமாட்டிக் பிரெயின் இன்ஜுரிஸை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணும். ஓகேவா, இந்த செரிப்ரோவை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ICMR, ஸோ இந்தியன் கவுன்சில் மெடிக்கல் ரிசர்ச், எய்ம்ஸ் போபால். ஸோ யாருன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா, நெக்ஸ்ட்டு நிம்ஹான்ஸ் அப்படின்றது என்னது ஃபுல் ஃபார்ம், நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்ஸ். ஓகேவா, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்ஸ் பெங்களூரில் இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பயோஸ்கேன் ரிசர்ச். ஸோ இவங்க 4 பேர் சேர்ந்து தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த செரிப்ரோ அப்படின்ற ஒரு டூலை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த டூல் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ட்ராமாட்டிக் பிரெயின் இன்ஜூரிஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. ஓகேவா, சரி. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா கேபினட் அப்ரூவ்ட் இன்சென்டிவ் ஸ்கீம் டு பூஸ்ட் ரீசைக்ளிங் capacity for extracting and producing critical minerals from secondary sources. ஓகேவா, செகண்டரி சோர்ஸஸ்லேருந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ப்ராடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு இன்சென்டிவ் ஸ்கீம். ஸோ இன்சென்டிவ் ஸ்கீமை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ அதை பூஸ்ட் பண்ணும். ஓகேவா, செகண்டரி சோர்ஸஸ்லேருந்து நீங்கள் கிரிட்டிக்கல் மினரல்ஸை வந்து ப்ராடியூஸ் பண்ணுறதுக்கு அதை பூஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சென்டிவ் வந்து கொடுக்குறாங்க. ஒரு இன்சென்டிவ் ஸ்கீமாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. எதுக்கு கீழே அப்படின்னு பார்த்தோம்னா நேஷ்னல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன். ஓகேவா, ஸோ இது எப்போ வந்து நேஷ்னல் கிரிட்டிக்கல் மிஷன் இது எப்போ வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 2025 தான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா லான்ச் பண்ணாங்க. ஓகேவா, ஸோ மொத்தம் எவ்வளோ இயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 7 years. 7 yearsனால் அப்போ வந்து ஃபினான்ஷியல் இயர் 25லேருந்து ஃபினான்ஷியல் இயர் 31 வரைக்கும்.
கரெக்டாக? ஓகேவா? ஃபினான்ஷியல் இயர் 31 வரைக்கும். ஸோ இதுக்கான டோட்டல் அவுட்லே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 7 இயர்ஸ்க்கான அவுட்லே பார்த்தோம்னா 34,300 crore. ஓகேவா? இதுதான் வந்து டோட்டல் அவுட்லே. ஸோ இப்போ அதுக்கு கீழே ஒரு இன்சென்டிவ் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? ஸோ அந்த இன்சென்டிவ் ஸ்கீம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 6 இயர்ஸ்க்கு. ஓகேவா? 6 இயர்ஸ்க்கு. ஸோ ஃபினான்ஷியல் இயர் 26லேருந்து 31 வரைக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கான அவுட்லே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இன்சென்டிவ் ஸ்கீமுக்கு 1,500. அதில் 1/3 வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்மாலர் என்டிட்டிஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போது ஸ்மாலர் 1/3 அப்படின்னா எவ்வளோ? 500 crore. ஸோ இதில் என்ன இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கேபெக்ஸ் சப்சிடினா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? ஸோ 20%. அதாவது இப்போது நீங்கள் ஒரு புதுசாக வந்து இப்போது ஒரு யூனிட் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அதுக்கு தேவையான மிஷினரிஸாக இருக்கட்டும், ஸோ மற்ற லேண்டாக இருக்கட்டும், ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அதுக்கு தேவைப்படக்கூடிய அமௌண்ட்டில் 20% வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சப்சிடியாக கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ கேபெக்ஸ் அப்படின்றது அதுதான். ஸோ கேபெக்ஸ் சப்சிடி அப்படின்னா ஸோ நீங்கள் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஒரு மிஷினரிக்கோ இல்லை எக்யூப்மெண்ட்டுக்கோ இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்க்கோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டில் 20% வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து இன்சென்டிவாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஓபெக்ஸ் சப்சிடினா ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னும் போது டே டு டே வந்து நீங்கள் ரன் பண்ணுறதுக்காக அந்த பிளான்ட்டை அந்த யூனிட்டை ரன் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும் இல்லையா? அது ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ ஃபினான்ஷியல் இயர் 26 பேஸ் இயராக வச்சு அதுக்கு அடுத்து நீங்கள் சேல்ஸில் இன்க்ரிமெண்ட்டு காமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செகண்ட் இயர் 40% கொடுக்குறாங்க. ஓகேவா? 5th இயர் வந்து 60% கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் சப்சிடி வந்து ஒரு என்டிடிக்கே வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 50 crores. ஒரு லார்ஜ் என்டிட்டியாக இருந்தால் 50 crores, ஸ்மால் என்டிட்டியாக இருந்தால் 25 crore. ஓபெக்ஸ் சப்போர்ட் வந்து 10 crore, லார்ஜ் என்டிட்டியாக இருந்தால், ஸ்மால் என்டிட்டியாக இருந்தால் 5 crores. ஓகேவா? ஓகேவா? ஸோ இப்போது ஸ்மால் என்டிட்டியாக இருந்தால் 5 crores. ஸோ இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கும். ஓகேவா? ஸோ இன்சென்டிவ்ஸ் வந்து செகண்டரி சோர்ஸஸ்லேருந்து நீங்கள் மினரல்ஸை வந்து ப்ராடியூஸ் பண்ணுறதுக்கும் இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அது என்ன இன்சென்டிவ் அப்படின்றது வந்து நான் இங்கே சொல்லியாச்சு. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் ஒரு 20% கொடுக்குறாங்க. ஓபெக்ஸாக இருந்தால் செகண்ட் இயர்லேருந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃபினான்ஷியல் 26 பேஸ் இயராக வச்சு நீங்கள் அதுக்கப்புறம் செகண்ட் இயர் தேர்ட் இயரில் இன்க்ரிமெண்டல் காமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 40%, செகண்ட் இயரில் 40%, 5th இயரில் 60% வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எவ்வளோ லிமிட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது பார்த்துக்கோங்க. ஸோ எங்களுடைய டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆனுவலாக எவ்வளோ ரீசைக்கிளிங் கெப்பாசிட்டி எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 270 kilotons. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து சக்தி ஸ்கீம். ஸோ சக்தி ஸ்கீம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா ஸோ எந்த ஸ்டேட்டோடது அப்படின்னா கர்நாடகா ஸ்டேட். ஓகேவா? இந்த சக்தி ஸ்கீம் அப்படின்றது வந்து கர்நாடகாவோடது. ஸோ இது என்ன அப்படின்னா இந்த ஃப்ரீ பஸ்ஸை உமன்ஸுக்கு வந்து ஃப்ரீ பஸ்ஸாக இனிஷியேட்டிவ் இருக்குது இல்லையா? ஸோ அதுதான். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கோல்டன் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ட்ரு ஆகியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஸோ ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் உமன் பேசஞ்சர்ஸாக அதிகப்படியான உமன் பேசஞ்சர்ஸை வந்து அதில் ட்ராவல் பண்ணியிருக்கிறதுனால கோல்டன் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் அதில் என்ட்ரு ஆகியிருக்காங்க. ஓகேவா? ஸோ சக்தி ஸ்கீம் அப்படின்றது வந்து ஃப்ரீ பஸ் ட்ராவல் யாருக்காக அப்படின்னா உமன்ஸ்க்காக. ஸோ இது வந்து அவங்க கர்நாடகா அந்த ஸ்டேட்டோட ஒரு 5 கேரண்டீஸ், அதாவது என்னென்னா அவங்க 5 இனிஷியேட்டிவ்ஸ் கூட இந்த சக்தி ஸ்கீம் ஒன் ஆஃப் த இனிஷியேட்டிவ். ஓகேவா? ஸோ அது அந்த 5 இனிஷியேட்டிவ்ஸ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கிருஹா லக்ஷ்மி, அடுத்து கிருஹா ஜோதி, அன்னபாக்யா, யுவா நிதி. ஸோ கிருஹா லக்ஷ்மி அப்படின்னா ஸோ உமனுக்கு ஓகேவா? ஸோ 2000 மந்த்லி 2000 வந்து உமன் லீட் ஃபேமிலிஸ்க்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு கிருஹா ஜோதினா அதுலேயே பேர் இருக்குது பாருங்கள். ஜோதி அப்படின்னா என்ன?
கரண்ட் லைட். ஸோ பிலோ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிலோ 200 யூனிட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பிலோ 200 யூனிட்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ. ஓகேவா, 200 யூனிட்ஸ்க்கு வரைக்கும் ஃப்ரீ. ஓகேவா. நெக்ஸ்ட்டு அன்னபாக்கியா அப்படின்றது வந்து என்னென்னா 10 kg வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரைஸ். ஒரு ஃபேமிலியில் ஒரு பர்சனுக்கு 10 kgs வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரைஸ். ஒரு ஃபேமிலியில் ஒரு பர்சனுக்கு 10 kg ரைஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு யுவாநிதி அப்படின்றது என்னென்னா ஸோ கிராஜுவேட்ஸ்க்கோ இல்லை டிப்ளமோஸ்க்கோ 6 மந்த்துக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அலோவன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா. ஸோ இதுதான் அந்த 5 ஸ்கீம்ஸ். சக்தி ஸ்கீம் ஒன்று. ஓகேவா. ஸோ இந்த 5 ஸ்கீம்ஸ் தான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா கர்நாடகா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஓகேவா. ஸோ அது என்னென்ன அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ கிருஹாலக்ஷ்மி, கிருஹா ஜோதி, அன்னபாக்கியா, யுவாநிதி, சக்தி ஸ்கீம். இதில் எப்படி கொஷின்ஸ் இதில் எப்படி கூட வரலான்னா இதில் ஏதாச்சும் ஒரு ஸ்கீம் மாற்றி கொடுத்துட்டு விச் ஒன் இஸ் நாட் அமாங் தேம் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஸோ ஏடிபி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா $125 million லோன் வந்து அசாமுக்கு கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அசானோட அர்பன் டெவலப்மெண்ட்டுக்காக. ஓகேவா. ஓகே. ஸோ அசாமுக்கு $125 million லோன் கொடுத்துருக்காங்க ஏடிபி. எதுக்காக அப்படின்னா அர்பன் டெவலப்மெண்ட்டுக்காக. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ அதாவது இப்போது சிட்டிசன்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறாங்களே அதுக்கான டேட்டை வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு கிடையாது. ஸோ அதாவது இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கட் ஆஃப் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அதாவது கட் ஆஃப் டேட் என்னென்னா இதுக்கு முன்னாடி வந்து December 31, 2014 இந்த டேட்டுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சிட்டிசன்ஷிப் ஆக்டுக்கு கீழே என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஓகேவா. எதுக்காக இந்தியன் சிட்டிசன்ஷிப்காக. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது December 31, 2024 வரைக்கும் இந்தியாவில் வந்திருக்கவங்க சிட்டிசன்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றாங்க. அதுவும் அது எந்தெந்த கண்ட்ரீஸ்லேருந்து வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தான். ஸோ இந்த 3 கண்ட்ரீஸ்லேருந்து வந்த 6 மைனாரிட்டி கம்யூனிட்டிஸாக மட்டும்தான் இருக்கணும். யார் பார்த்தோம்னா ஹிந்துஸ், சிக்ஸ், புத்திஸ்ட், ஜெயின்ஸ், பார்சிஸ், கிறிஸ்டியன்ஸ். இந்த 6 கம்யூனிட்டியும் அந்த 3 கண்ட்ரீஸ்லேருந்து வந்திருக்காங்க. December 31, 2024 முன்னாடி வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க சிட்டிசன்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு முன்னாடி என்ன டேட் இருந்துச்சு அப்படின்னா December 31, 2014 இருந்துச்சு. இப்போ அதை 2024 மாற்றிருக்காங்க. ஓகேவா. ஸோ நம்ம எந்த ஒரு பாஸ்போர்ட்டோ இல்லை ட்ராவல் டாக்குமெண்ட்டோ இல்லாமல் நம்ம ஒரு கண்ட்ரிக்கு ட்ராவல் ஆகிறோம் அப்படின்னா அது வந்து ரூல்ஸை வயலேட் பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்கு வந்து நமக்கு பெனால்ட்டி போடுவாங்க, ஜெயிலில் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். பட் இந்த 6 மைனாரிட்டி கம்யூனிட்டிஸும் இந்த 3 கண்ட்ரீஸ்லேருந்து வராங்க அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸம்ஷன் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. ஓகேவா. ஸோ எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. எந்த ஆக்டுக்கு கீழே அப்படின்னு பார்த்தோம்னா இம்மைக்ரேஷன் அண்ட் ஃபாரினர்ஸ் எக்ஸம்ஷன் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. எக்ஸம்ஷன் கொடுத்து அவங்கள என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா லாங் டேர்ம் விசாஸ் வந்து வாங்க சொல்கிறாங்க. ஓகேவா. ஃபர்ஸ்ட் லாங் டேர்ம் விசாஸ் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சிட்டிசன்ஷிப் வந்து நம்மளால் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஓகே. இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு சிட்டிசன்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் 11 இயர்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கண்ட்ரியில் ஸ்டே பண்ணணும். ஓகேவா. இந்தியாவில் ஸ்டே பண்ணணும். இப்போ அதோட டைம் பீரியடை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 5 இயர்ஸ் வரைக்கும் ஸ்டே பண்ணால் போதும். ஸோ 11 இயர்ஸ்லேருந்து 5 இயர்ஸாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த ஆக்டுக்கு கீழே அப்படின்னு பார்த்தோம்னா CAA சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019. ஓகேவா. ஸோ சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 11 இயர்ஸ் வந்து ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அதை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 11 இயர்ஸ்லேருந்து 5 இயர்ஸாக நம்ம என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. 5 இயர்ஸ் நீங்கள் ஸ்டே பண்ணால் போதும் உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இம்மைக்ரேஷன் அண்டு ஃபாரினர்ஸ் ஆக்ட்
ஓகேவா. ஸோ இந்த இம்மைக்ரேஷன் அண்ட் ஃபாரினர்ஸ் ஆக்ட் வந்து இப்போ புதுசாக இப்போ கொண்டு வந்தாங்க. ஸோ இது எப்போத்துலேருந்து இது நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படின்னா September 1, 2025 அதாவது ஆல்ரெடி இருந்த ஒரு 4 ஆக்டை ரீப்ளேஸ் பண்ணி இந்த இம்மைக்ரேஷன் அண்ட் ஃபாரினர்ஸ் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா. ஸோ அது என்னென்ன ஆக்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா. ஓகே. ஸோ அதுதான் இப்போ நம்ம அந்த ஆக்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ நம்ம எந்த ஒரு பாஸ்போர்ட்டோ விசாவோ இல்லாமல் நம்ம ட்ராவல் பண்ணுறாங்க, ஃபாரினர்ஸ் வந்து ஸ்டே பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 5 lakh வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபைன் போடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா 5 years வந்து என்ன பண்ணுவாங்க, இம்ப்ரீசன்மெண்ட், அதாவது ஜெயிலில் போட்டுருவாங்க. இல்லை ரெண்டுமே பண்ணுவாங்க, 5 lakh ஃபைனும் போடுவாங்க, 5 years ஜெயிலும் போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அதுதான் இந்த ஆக்டுக்கு கீழே, இந்த ஆக்டில் வந்து என்ன சொல்கிறாங்க, ஜெயிலில் வேலிட் பாஸ்போர்ட்டோ எதுவும் இல்லை அப்படின்னா ஃபைன் போடுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. யாருக்கு அப்படின்னா அந்த 6 minority கம்யூனிட்டிஸ்க்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு NCERT. ஸோ NCERT என்ன பண்ணுது அப்படின்னா அதோடைய 65th ஃபவுண்டேஷன் டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா நியூ டெல்லியில். ஓகேவா. ஸோ அந்த நியூ டெல்லியில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதோடைய 65th ஃபவுண்டேஷன் டேவை செலிப்ரேட் பண்ணுறப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பால்வாட்டிகா PME-Vidya DTH சேனல். அதாவது பால்வாட்டிகா அப்படின்னா இந்த ஃபார்மல் ஸ்கூலுக்கு முன்னாடி, அதாவது இந்த எப்படி சொல்கிறது, பால்வாடி ஸ்கூல் அப்படிலாம் சொல்லுவாங்களே. ஸோ அந்த ஏஜில் இருக்க குழந்தைங்களுக்குலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா DTH சேனல் நம்பர் 35. ஸோ அதை லான்ச் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கான ஒரு சேனல். ஓகேவா. நெக்ஸ்ட்டு தீக்ஷா அப்படின்றது வந்து என்னென்னா டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் நாலேஜ் ஷேரிங்கு. நெக்ஸ்ட்டு PME-Vidya மொபைல் ஆப் ஃபார் டிஜிட்டல் லேர்னிங்காக PME-Vidya அப்படின்ற ஒரு மொபைல் ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிரசாஸ்த் ப்ரீ அசஸ்மெண்ட் ஹோலிஸ்டிக் ஸ்க்ரீனிங் டூல் 2.0. அதாவது என்ன அப்படின்னா பிரசாஸ்த் அப்படின்னா என்னென்னா, ஸோ அது ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுக்கோங்களேன். அது ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகேவா. எய்தர் ஆப் ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதில் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது, விஷுவலாக ஆடியோவாக எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு சில்ட்ரனுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு விஷுவலில் ஏதாச்சும் ஒரு இது இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து என்ன எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சில சஜஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ ஸ்க்ரீனிங் மூலயமா, அதாவது ஒரு ஆப் இல்லை ஒரு பிளாட்ஃபார்ம் மூலயமா டெஸ்ட் பண்ணுறாங்க. சில்ட்ரன்ஸ்க்கு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ விஷுவலாக இருக்கட்டும், ஆடியோவாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம முன்னாடியே வந்து கண்டுபிடிக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், இயர்லி ஸ்டேஜ்லேயே அதை டிடெக்ட் பண்ணுறது மூலிமா அதை சீக்கிரமாக வந்து என்ன பண்ணலாம், சரி பண்ணலாம். ஸோ அதுக்காக தான். ஓகேவா. ஸோ அதுதான் வந்து பிரசாஸ்த். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, கிதாப் ஏக் பாதே அனக். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது விஷுவலி சேலஞ்சு அவங்களாம் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா டெக்ஸ்ட் புக்ஸில் ரீட் பண்ண முடியாது. ஸோ அப்போ அவங்களுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ அதாவது டெக்ஸ்ட் புக்ஸ்லேயே டச் பாயிண்ட்ஸ், அதாவது இப்போ அவங்க டெக்ஸ்ட் புக் வந்து டச் பண்ணாங்க அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து ஆடியோ வரும். ஓகேவா. ஸோ அது அப்படியே ஆடியோவாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி கொண்டு வராங்க. ஓகேவா. அதுதான் வந்து கிதாப் ஏக் பாதே அனக். ஓகேவா. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ விஷுவலி சேலஞ்ச் பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து டெக்ஸ்ட் புக்ஸ்லாம், அவங்களுக்கு ஸ்கூல் படிக்கிறப்போ டெக்ஸ்ட் புக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அவங்களால என்ன பண்ண முடியாது, அதை வந்து
படிக்க முடியாது. ஏன்னா பார்க்க முடியாதுன்றப்போ படிக்க முடியாது. அப்போது அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த டெக்ஸ்ட் புக்ஸ்லேயே வந்து டச் பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ அந்த ஏதாச்சும் ஒரு பேஜை டச் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் என்ன இருக்கோ அது அப்படியே என்னவாக வரும்னா ஆடியோவாக வரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கொண்டு வர்றது தான் கிதாப் ஏக் பாதே அடக். ஓகேவா? நெக்ஸ்ட்டு உட்கல். உட்கல் அப்படின்னா என்னென்னா ஒடிசா அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? உட்கல் ஜனனிகரா சுஜோக்யா சந்தனா. ஓகேவா? ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா அது ஒரு புக். ஓகேவா? ஸோ அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 100 வந்து மெம்பர்ஸ், அதாவது என்னென்னா ஒடிசாவோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக ஹெல்ப் பண்ண ஒரு 100 கிரேட் பீப்புள்ஸோடைய அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க ஒடிசாவோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக அப்படின்ற ஒரு அந்த பர்சன்ஸோட டீட்டெயில்ஸ் தான் வந்து என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்றத தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு புக்காக ரிலீஸ் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ்னால் 100 மெம்பர்ஸ். ஸோ என்சிஆர்டியோடைய ஃபவுண்டேஷன் டே 65th ஃபவுண்டேஷன். ஸோ என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா September 1. ஓகேவா? September 1 தான் வந்து என்சிஆர்டியோடைய ஃபவுண்டேஷன் டே. ஓகேவா? ஸோ எந்த இயர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 1961. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் நியூஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லி லான்ச் டூரிசம் அண்ட் ஹெரிட்டேஜ் ஃபெலோஷிப் ப்ரோக்ராம். ஸோ ஓகே, டெல்லி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் டூரிசம் அண்ட் ஹெரிட்டேஜ் ஃபெலோஷிப் ப்ரோக்ராம். ஸோ எதுக்காக அப்படின்னா அந்த டெல்லியில் இருக்கக்கூடிய கல்ச்சுரல் ஹெரிட்டேஜை வந்து ப்ரொமோட் பண்ணணும், அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணணும், பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அண்டர் 35 ஏஜில் இருக்கவங்கள செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து மந்த்லி ஸ்டைஃபண்ட் வந்து 50,000 rupees கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபெலோஷிப் வந்து 1 year. ஓகேவா? ஸோ 50,000 வந்து மந்த்லி ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கல்ச்சுரல் ஹெரிட்டேஜை வந்து ப்ரொமோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்காக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அண்டர் 35 ஏஜில் இருக்கவங்கள வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபண்டாக 50,000 கொடுத்து ப்ரொமோட் பண்ண வைக்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸோ இந்தியன் ரயில்வேஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஸ்பிஐ கிட்ட MOU போட்டிருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ரயில்வேஸில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் அவங்களுடைய சேலரி அக்கௌண்ட் SBIயில் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1 crore வரைக்கும். அதாவது இப்போ வந்து ஆக்சிடென்டெல்லாம் அவங்க டெத் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்சூரன்ஸ் பெனிஃபிட் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 1 crore வரைக்கும் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ SBI வந்து இதுக்கு முன்னாடி வந்து இதே மாதிரி வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா MOU போட்டிருக்கு. யார்கிட்ட அப்படின்னா லேண்ட் போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. மொத்தம் எத்தனை இருக்குது லேண்ட் போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா 26 இருக்குது. ஸோ இந்த 26ல் 15 வந்து கரண்ட்டாக ஆப்ரேஷன் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. 11 வந்து என்னென்னா கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ லேண்ட் போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்ட என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா MOU போட்டிருக்கு. ஓகேவா? ஸோ இது ஒரு நியூஸ் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா SEBI issued fresh new rules for monitoring intraday positions in equity derivatives. ஸோ அதாவது என்னென்னா இன்ட்ராடே பொசிஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு நாளைக்கு இன்ட்ராடே அப்படின்னா வித்தின் 1 day, அந்த 1 டேக்குள்ளே டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது இல்லையா, அதுக்கு சில ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன ரூல்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா அது எப்போத்துலேருந்து அது வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்கன்னா October 1 ஓகேவா? October 1, 2025 ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நெட் பொசிஷன் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 5,000 crore இருக்கணும்னு சொல்கிறாங்க. கிராஸ் இன்ட்ராடே அப்படின்னு பார்த்தோம்னா 10,000 crore இருக்கணுன்றாங்க. இந்த கிராஸ் இன்ட்ராடே அப்படின்னா என்னென்னா இதில் வந்து 2 இருக்குது. லாங் பொசிஷன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, இன்னொன்று ஷார்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த லாங் பொசிஷன் அப்படின்னா என்னென்னா பை, ஷார்ட் பொசிஷன் அப்படின்னா என்னென்னா செல். ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு ஷேரை வந்து வாங்குறீங்க அப்படின்னா அது கிராஸ், எவ்வளோ வாங்குறீங்களோ அது கிராஸ். விற்கிறீங்க அப்படின்னா எவ்வளோக்கு விற்கிறீங்களோ அது
ஷார்ட் பொசிஷன். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே கிராஸில் தான் வரும். ஸோ கிராஸ் அப்படின்னா லாங் பொசிஷனும் வாங்குறதும் வந்து கிராஸில் தான் வரும், விற்கிறதும் வந்து என்னென்னா கிராஸில் தான் வரும். ஸோ அது வந்து எவ்வளோ இருக்கணும் ஒரு நாளைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 10,000 crores இருக்கணும் அதோடைய லிமிட். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஷேர் வாங்கலாம் அப்படின்னா 10,000 crores வாங்கலாம். ஸோ விற்கிறீங்க அப்படின்னா அதே தான், சேம் 10,000 crores விற்கலாம். ஸோ இப்போ நெட் அப்படின்னா என்னன்னா இந்த லாங் பொசிஷன் மைனஸ் ஷார்ட் பொசிஷன். வாங்குறீங்க விற்கிறீங்க அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் நீங்கள், ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஷேரை வாங்குறீங்க அப்படின்னா விற்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ அதிகமான அமௌண்ட்டுக்கு தான் விற்க பார்ப்போம். ஸோ அப்படி விற்கும்போது அதுக்கு நடுவில் நமக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் இல்லையா? ஸோ அதுதான் நெட் பொசிஷன். ஸோ அது வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 5,000 crores இருக்கணும். ஓகேவா? ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஹெச்இஎம்ஆர்எல் அப்படின்னா என்னென்னா, ஸோ ஹெச்இஎம்ஆர்எல் அப்படின்றது என்னென்னா ஹை எனர்ஜி மெட்டீரியல் ரிசர்ச் லெபார்ட்ரி. ஓகேவா? ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிக்னல் ஸ்டார் நேவல் ஃப்ளாரே சிஸ்டம் அப்படின்ற ஒன்று இண்டிஜினியஸாக வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கால்வேரி கிளாஸ் சப்மரைன்ஸ். அதாவது அந்த கால்வேரி கிளாஸ் அப்படின்றது வந்து என்னென்னா ப்ராஜெக்ட் 75ல் மொத்தம் 6 ஸ்கார்பின் டைப் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெவலப் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அது யார் பில்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா எம்டிஎல்ன்றது என்னது, மேசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ். கரெக்டாக? ஸோ அவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் 75ல் அதுக்கு கீழே வந்து என்ன பண்ணுறாங்க 6 ஸ்கார்பின் கிளாஸ் ஷிப்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, சப்மரைன்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பில்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ மொத்தம் அதில் 6 இருக்குது. அதில் ஒன்று தான் வந்து என்னென்னா கால்வேரி. ஓகேவா? கால்வாரி. ஸோ இந்த கால்வரி கிளாஸ்க்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிக்னல் ஸ்டார். அதாவது சிக்னல் ஸ்டார் அப்படின்னா நான் இப்போ சப்மெரைன் தானே. ஸோ என்னென்னா இப்போது அதாவது ஒரு சிக்னல் மாதிரி ஒரு ஸ்டார் ஷேப்பில் வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னா லைட் வந்து வரும். ஸோ இப்போ ஏதாவது ஒரு எமர்ஜென்சியில் இருக்குது அந்த சப்மரைன் வந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ சிக்னல் கொடுக்கும். சிக்னல் வந்து என்ன ஷேப்பில் இருக்கும்னா ஸ்டார் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதுலேயே அந்த சிக்னல்ஸ்லேயே வந்து என்ன இருக்கும்னா கலர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ ரெட் கலர்ஸ்னால் டேஞ்சர். ஸோ அந்த மாதிரி கலர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த கலர்ஸை வச்சு அங்கே வந்து வேறு ஏதாச்சும் ஷிப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உடனே ஓகே அங்கே சிக்னல் வருது, ஸோ ஏதோ எமர்ஜென்சி போகல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஸோ அந்த சிக்னல் ஸ்டார் நேவல் ஃப்ளேர் அது வந்து இண்டிஜினியஸாக டெவலப் பண்ணி கால்வேரி கிளாஸ் சப்மரைன்ஸ்க்கு டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது யார் வந்து டெவலப் பண்ணியிருக்கா அப்படின்னா ஸோ ஹெச்இஎம்ஆர்எல் பூனேயில் இருக்குது. ஸோ ஹை எனர்ஜி மெட்டீரியல் ரிசர்ச் லெபார்ட்ரி. ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் யூத் அபியாஸ் அப்படின்றது வந்து யாருக்கும் நடக்கிற எக்ஸசைஸ் அப்படின்னா இந்தியாவுக்கும் யூஎஸ்ஏக்கும் நடக்கக்கூடிய ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ். எங்கே நடக்குது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அலஸ்கா யூஎஸ்ஏல. ஸோ எத்தனாவது எடிஷன் அப்படின்னா 21st எடிஷன். ஸோ 2024 எவ்ரி இயர் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்தியாவிலேருந்து யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறா அப்படின்னா மெட்ராஸ் ரெஜிமெண்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. யூஎஸில் வந்து 5th இன்ஃபேண்ட்ரி ரெஜிமெண்ட் பாப்கேட்ஸ் ஆஃப் ஆர்டிக் வால்ஸ் பிரிகேட் காம்பேக்ட் டீம் அண்டு 11th ஏர்பார்ன் டிவிஷன். ஸோ இவங்க வந்து யூஎஸ்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ இந்தியன் ஆர்மிஸ் ராம் டிவிஷன் இந்தியன் ஆர்மியோட ராம் டிவிஷன் வந்து ஒரு மிலிட்ரி டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா மீரட் உத்தரப்பிரதேஷில். ஓகேவா? ஸோ மீரட் உத்தரப்பிரதேஷில் டெமான்ஸ்ட்ரேட்டட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு பேர் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா பிரசாந்த் சக்தி. ஓகேவா? பிரசாந்த் சக்தி. ஸோ எங்கே அப்படின்னா ஸோ கார்கா கிராப்ஸ் ஃபீல்டு ட்ரைனிங் ஏரியா மீரட் உத்தரப்பிரதேஷில். ஸோ எந்த டிவிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ராம் டிவிஷன். ஸோ அப்போது பிரசாந்த் சக்தி அப்படின்றது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன். ஓகேவா? மிலிட்ரி டெமான்ஸ்ட்ரேஷன் யார் பண்ணுறா அப்படின்னா இந்தியன் ஆர்மியோட ராம் டிவிஷன். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு 16th ஏஷியன் ஷூட்டிங் சாம்பியன்ஷிப். ஷூட்டிங் அப்படின்றப்போ ரிஃபைல் பிஸ்டல் ஷாட்கன் இது எல்லாமே வரும். ஸோ 16th
ஏஷியன் லெவல். ஸோ எங்கே நடக்குது அப்படின்னா கசகஸ்தான். ஸோ மெடல் டேலியில் டாப்பில் இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா இந்தியா. எத்தனை மெடல்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னா 99 மெடல்ஸ் வாங்கியிருக்கோம். அதில் 50 கோல்டு, 26 சில்வரு, 23 பிரான்ஸு. ஓகேவா. செகண்ட் யார் இருக்கா அப்படின்னா கசகஸ்தான். ஸோ எவ்வளோ மெடல்ஸ் வாங்கியிருக்காங்கன்னா 70, கோல்டு வந்து 21. தேர்டு சைனா 37 மெடல்ஸ், 15 வந்து கோல்டு. ஓகேவா. ஸோ 15th ஏஷியன் சாம்பியன்ஷிப் எங்கே நடந்துச்சு அப்படின்னா சவுத் கொரியாவில் நடந்துச்சு. ஸோ அப்போ வாங்கின மெடல்ஸை விட இந்த டைம் நம்ம 35 மெடல்ஸ் அதிகமாக வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ எவ்வளோ மெடல்ஸ் வாங்கியிருப்போம் அப்படின்னா 64 மெடல்ஸ் வந்து 15th ஏஷியன் சாம்பியன்ஷிப்ஸில் வாங்கியிருப்போம். இப்போ 99 மெடல்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். ஓகேவா. ஸோ 16th ஏஷியன். ஸோ எங்கே நடக்குதுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ இந்தியா டாப்பில் இருக்குது. ஓகேவா. ஸோ எவ்வளோ மெடல்ஸ் வாங்கி அப்படின்னா 99 மெடல்ஸ் வாங்கி. ஓகேவா. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பிக்கிள் பால் வேர்ல்டு கப். ஓகேவா. ஸோ இது எங்கே நடக்க போகுது அப்படின்னா ஃப்ளாரிடா யூஎஸ்ஏல நடக்க போகுது. எப்போ அப்படின்னா அக்டோபரில். ஸோ இதுக்கு வந்து இந்தியாவிலேருந்து அனுப்புகிறாங்க. ஓகேவா. ஸோ இந்தியாவிலேருந்து அனுப்புகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து எப்படி பிளேயர்ஸை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 3 கேட்டகரியில் செலக்ட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஓப்பன் கேட்டகரி, இன்னொன்று அண்டர் 16, இன்னொன்று 50+ கேட்டகரி. இந்த 3 கேட்டகரியில் பிளேயர்ஸை செலக்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூஎஸ்ஏக்கு அனுப்புகிறாங்க வேர்ல்டு பிக்கிள் பாலுக்கு. ஓகேவா. ஸோ அந்த செலெக்ஷன் கமிட்டியோட சேர்மேன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆலப் சர்மா. ஓகேவா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட், அந்த பேரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆலப் சர்மா. ஓகேவா. ஸோ இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எங்கே நடக்குது அப்படின்னா ஸோ இந்தியன் பிக்கிள் பால் அசோசியேஷன் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் அகமதாபாத்தில் பிக்கிள் பால் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 days வந்து செலெக்ஷன் ட்ரையல் வச்சு செலக்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அனுப்புகிறாங்க. ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட்டு காமன்வெல்த் சீனியர் வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப். ஸோ இது எங்கே நடக்குது அப்படின்னா குஜராத்தில் நடக்குது. ஓகேவா. காமன்வெல்த் சீனியர் வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப். இதில் யார் வந்து டாப் பொசிஷனில் இருக்கா மெடல் டேலியில் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் வெயிட் லிஃப்டிங் தான். ஸோ எத்தனை மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 13 மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அதில் 3 வந்து கோல்டு. ஸோ கோல்டு வந்து யாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இது வந்து வெயிட் லிஃப்டிங்கில். ஓகேவா. சீனியர் வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப்பு குஜராத்தில் நடக்குது. ஸோ இந்தியா வந்து 13 மெடல்ஸ் வாங்கியிருக்கு. அதில் 3 வந்து கோல்டு. கோல்டு வாங்கினது யாருன்னு பார்த்தோம்னா அஜித் நாராயணன், அதுக்கப்புறம் அஜய் பாபு வல்லூரி 79 kg, மிராபி சானு 48 kg. ஓகேவா. ஸோ இவங்களாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த சாம்பியன்ஷிப்பை குவாலிஃபையருக்கு வந்து நெக்ஸ்ட்டு குவாலிஃபையர் எதுக்குன்னா 2026 காமன்வெல்த் கேம்ஸ் எங்கே நடக்க போகுதுன்னா ஸ்காட்லாண்ட் கிளாஸோவில். ஸோ அதுக்கு வந்து குவாலிஃபையர் இது. ஓகேவா. ஸோ எங்கே நடக்குது, எவ்வளோ மெடல்ஸ் வின் பண்ணுறாங்க, கோல்டு எவ்வளோ. ஓகேவா. ஸோ இது ரொம்ப 3 இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பீட்டா வெர்ஷன் ஆஃப் ஆடிவாணி அப்படின்ற ஒரு ஏஐ அது. ஓகேவா. ஸோ அது ஏஐ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ட்ரைபல் லாங்குவேஜஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணும். ஸோ என்ன லாங்குவேஜுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணும் அப்படின்னா இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி, இந்த 2 லாங்குவேஜஸ்க்கு என்ன பண்ணும் அப்படின்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணும். ஓகேவா. ஸோ இப்போ ஆடிவாணி அப்படின்றது வந்து ஒரு ட்ரான்ஸ்லேட்டர். ஸோ என்ன ட்ரான்ஸ்லேட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரைபல் லாங்குவேஜஸை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணும். ஓகேவா. ஸோ இப்போ இனிஷியலாக வந்து எந்தெந்த லாங்குவேஜஸ் வந்து இந்த ஆதிவாணியில் வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா சண்டாலி ஒடிசாவோட ட்ரைபல் லாங்குவேஜ், அதுக்கப்புறம் பிலி. ஓகேவா. அதுக்கப்புறம் முந்தாரி ஜார்க்கண்டோடது, கோண்டி சத்தீஸ்கர். இந்த 4 ஸ்டேட்டோடது தான். ஒடிசா, எம்பி, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், இது 4 ஸ்டேட்டோடையது தான் வந்து இப்போ சப்போர்ட் பண்ணுது. ஓகேவா. ஸோ அதாவது இப்போது ஜன்ஜட்டிய கௌரவ் வர்ஷ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா இதுக்கு கீழே தான் இந்த ஆடிவாணி அப்படின்றத வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஜன்ஜட்டிய அப்படின்னால ட்ரைபல், கௌரவ் அப்படின்னா ப்ரைடு. ஓகேவா. சப்போர்ட் ட்ரைபல் ப்ரைடு, வர்ஷ் அப்படின்னா இயர். வர்ஷ் அப்படின்னா வந்து இயர். அப்போது ட்ரைபல் ப்ரைட் இயர். ஸோ ட்ரைபல் ப்ரைட்
இயர். ஸோ இது எந்த இயர் வந்து நம்ம ட்ரைபல் ப்ரைட் இயர் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு பார்த்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 2021. ஓகேவா? ஸோ 2021 தான் வந்து என்னென்னா ட்ரைபல் ப்ரைட் இயர். ஓகேவா? ஸோ ட்ரைபல் ப்ரைட் டே, ட்ரைபல் ப்ரைடு டே என்னைக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் 15th. ஏன் நவம்பர் 15th அப்படின்னா, ஸோ ட்ரைபல் லீடர் யாருன்னு பார்த்தோம்னா பிர்சா முண்டா இருப்பார். ஸோ படிச்சிருப்பீங்க, பிர்சா முண்டா. இவருடைய பர்த் ஆனிவர்சரி அன்னைக்கு நவம்பர் 15th. ஸோ அதனால் அன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவர் ஒரு ட்ரைபல் லீடர். ஸோ அதனால் இவர் ட்ரைபல் ப்ரைட் டேன்றது அவருடைய பர்த் ஆனிவர்சரி அன்றைக்கி வச்சுருக்காங்க நவம்பர் 15th. ஓகேவா? ஸோ அந்த ட்ரைபல் ப்ரைட் இயர் அதுக்கு கீழே தான் இந்த ஆதிவாணி அப்படின்ற ஒரு ஏஐ பவர் டிரான்ஸ்லேட்டர், ட்ரைபல் லாங்குவேஜஸ்க்கான ஒரு டிரான்ஸ்லேட்டர் வந்து லான்ச் பண்ணாங்க. யார்? மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ். ஓகேவா? ஸோ இதை டெவலப் பண்ணது யார் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஐஐடி டெல்லி, பிஐடிஎஸ் பிலானி, IIIT ஹைதராபாத், IIIT நாவா ராய்ப்பூர், டிஆர்ஐ அப்படின்னா என்னென்னா ட்ரைபல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ், ஜார்க்கண்ட், ஒடிசா, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், மேகாலயா. ஓகேவா? ஸோ இப்போ ரீசண்டாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் வந்து அகைன் ட்ரைபல் பீப்புளுக்காக வந்தது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆடி சான்ஸ்கிரிட்டி TRITI சான்ஸ்கிரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ட்ரைபலோட கல்ச்சர் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம ட்ரைபல் கல்ச்சரை வந்து டிஜிட்டலாக லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ அதுதான் வந்து என்னென்னா இந்த ஆடி சங்கிருதி அப்படின்றது வந்து ஒரு டிஜிட்டல் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இதில் வந்து நம்ம ட்ரைபல் கல்ச்சர்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட இன்றைக்கி போதும். ஸோ மீதியெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஆல்.